வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக பிளஸ் தாவேகா கூட்டணியா? முடிவை அறிவித்தார் தமிழக அரசியலிலே ஒரு புதிய திருப்பமா. வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளும் மிக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் தமிழகத்திலே ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்க்கப்படுகிறதா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் வாழ்வாசமா என்ற மனநிலையில் தான் போய்கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டு நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. தமிழக அரசியலிலே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. குறிப்பாக சொல்லப்போனால் நடிகர் விஜயின் தொடங்கியுள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக என்ற கேள்வியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பலத்த விவாதமாக ஏற்படுத்தி இருக்கிறதா. அதாவது இது தொடர்பாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அரசியலில் கண்டிப்பாக எது வேண்டுமானால் நடக்கலாம் என தெரிவித்தது என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கூட்டணி குறித்து பேசிய ஜெயக்குமார் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தான் அதிகாரப்பூர்வமான முடிவுகள் எல்லாம் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்றும் தற்போது வரை அதிமுக தனது பலத்தை நிரூபித்தலே கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி விஜயின் இந்த அரசியல் வருகை என்பது வரவேற்கத்தக்கது என கூறிய அவர் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்து செயல்பட்டால் வாய்ப்புகளை தள்ளிவிட முடியாது என்ற ரீதியில் தான் தெரிவித்திருக்கிறார். இது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறியிருக்கிறாராம். அதாவது திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வீழ்த்த தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பு என்பது அதிமுகவின் ஒரு முக்கிய குறிக்கோள் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தனது கொள்கையையும் அரசியல் நிலைப்பாட்டையும் மாநாட்டில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் மாற்றத்தை விரும்பாத யாரும் கூட, அதாவது விஜய் யாருடன் கைகோர்ப்பார் என்பது இன்று வரை ஒரு மர்மமாக உள்ளதாக. இருப்பினும் ஜெயக்குமாரின் இந்த சிக்னல் என்பது தாவேகா அதிமுக கூட்டணி என்பது கூடிய விரைவில் கண்டிப்பாக இணையும் என்ற பட்சத்தில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறது. முடிவாக தமிழக அரசியல் களம் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது என்பது அதிமுக போன்ற அனுபவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சிகள் என்பது தாவேகா போன்ற வளர்ந்து வரும் புதிய கட்சியுடன் இணைந்தால் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆளுமை கட்சியாக மாறிவிடக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியலில் உருவாகும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவின் கூட்டணி வலுப்படுத்த வேண்டுமென்றால் தாவேகாவின் கூட்டணி என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு மிக முக்கியமான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதுபோன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்துதான் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருந்த நிலையில்தான் இந்த செய்தி என்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது அதிமுக பாஜகவுடன் தாவேகா கூட்டணி வைத்தால் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டணி என்பது கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. டெல்லி தலைமை கூட அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது பவன் கல்யாணன், ஆந்திர முதலமைச்சரான பவன் கல்யாணை வைத்து விஜயரிடம் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை ரகசியமாக பேசப்பட்ட நிலையில்தான் இந்த செய்தி என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.